Good evening students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து recent development in stock exchange. The structure of stock market in India has undergone a vast change due to the liberalization process initiated by the government. சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க. A number of new structures have been added to the existing structure to the Indian stock exchange. ஏற்கனவே அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதோடைய சட்டத்தில் ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரோட என்ன பண்ணாங்க, நியூ என்ன பண்ணாங்க, ஆட் பண்ணுறாங்க. A brief description of the structures in the Indian stock market system is presented below. சரி, அதோடைய brief description தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, NSMS National Stock Market System. சரியா, ஸோ National Stock Market System was advocated by the I-powered group on the establishment of new stock exchange headed by ஸ்ரீ எம்ஜே பெர்வானி. ஸோ எம்ஜே பெர்வானி மூலயமா ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கமிட்டி மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னா மிஸ்டர் எம்ஜே பெர்வானி. ஓகேவா, ஸோ அட் ப்ரெசன்ட் த நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா கம்பைஸ் த ஃபாலோயிங். அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இதில் வந்து இது எல்லாமே உள்ளடங்கும் அப்படி சொல்லிட்டு கொண்டு வருது. சரியா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். சரியா, ஸோ ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நேஷ்னல் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ NSE வாஸ் இன்கார்பரேட்டட் இன் நவம்பர் 1992 உருவாகுது. இட் இஸ் ஏ கண்ட்ரி வைட் ஸ்க்ரீன் பேஸ்ட் ஆன்லைன் அண்ட் ஆர்டர் டிரைவன் ட்ரேடிங் சிஸ்டம். சரியா, ஸ்க்ரீன் பேஸ்ட் ஆன்லைன் ஆர்டர் டிரைவன் ட்ரேடிங் சிஸ்டம். இது இட் யூஸஸ் சேட்டலைட் லிங்க் டு ஸ்ப்ரெட் ட்ரேடிங் throughout the country. சரியா, thereby connecting members scattered all over India. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர்ஸ் வந்து எப்படி ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னா, இது வந்து சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணுது. த்ரூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மெம்பர்ஸ் ஆர்டர்ஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் வித் ப்ரெஸ்கிரைப் ப்ரைஸ் ஆர் மேட்ச்ட் பை சென்ட்ரல் கம்ப்யூட்டர் வித் ஈச் அதர் அண்ட் இன்ஸ்டன்ட்லி கம்யூனிகேட் டு த ட்ரேடிங் மெம்பர். சரி, இங்கே ஒரு ட்ரேடிங் மெம்பர்ஸ் வந்து த்ரூ அவுட் த இந்தியா இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். அது அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் மூலயமா கனெக்ட் பண்ணுறாங்க, பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ணுறாங்க. NSE has 2 segments. சரியா, டெப்ட் செக்மெண்ட் அண்ட் கேபிட்டல் செக்மெண்ட். இது 2 செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம்க்கு தனியாக, பங்குக்கு தனியாக சொல்லுவாங்க, ஷேர்ஸ்க்கு. சரியா, இட் ஹாஸ் அஷர்ட் இன் டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் பேஸ்ட் அண்ட் அஷர் ஃப்ரெண்ட்லி ட்ரேடிங் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே என்ன ஷோ ஆகிட்டே இருக்கும், எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது எல்லாமே. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி. இது என்னது, ஒரு புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அது யூஸ் ஆகும். சரியா, அது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா குளோபல் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இட் ஹாஸ் ரெவல்யூஷனைஸ் ஸ்டாக் ட்ரேடிங் இன் இந்தியா. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்துது ஸ்டாக் ட்ரேடிங் இன் இந்தியாவில். ஓகேவா, ஸோ அடுத்தது ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், SHCIL. The Stock Holding Corporation of India Limited is committed to speed up trading, clearance and settlement services for securities and monetary instruments. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் செக்யூரிட்டிஸும் என்ன பண்ணாங்க, அதோடைய கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் வந்து ஸ்பீடாக பண்ணணும்ட்டு உருவாக்கின அமைப்பு தான் இது. சரியா, ஸோ SHCL கேம் இன் டு பிகின் இன் 1986 வருது. SHCL is the first depository participant registered with SEBI and act as an agent of National Security Depository. சரியா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், அதாவது செபி மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு டெபாசிட்டரி சிஸ்டம் சொல்கிறாங்க இதை. இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷன் இன் 1988. 1986 ஸ்டார்ட் பண்ணாலும் இது 1988 தான் இது வந்து இதோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இட் ஹாஸ் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் பாம்பே. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, பாம்பேயில் இருக்குது. அண்ட் இட்ஸ் பிரான்ச் நெட்வொர்க் கவர் கொல்கத்தா, டெல்லி அண்ட் சென்னை. சரியா, ஸோ இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஸ்பீட் அப் ட்ரேடிங், கிளியரன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சர்வீஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெபாசிட்டரி சிஸ்டமும் செயல்படுது, ஒரு தலைமை அலுவலகமும் செயல்படுது. எதுக்காகனா ஒரு டிரான்சாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுன்னா அது வந்து அதோடைய கிளியரிங்கில் வந்து ஸ்பீடாக இருக்கணும், அதே மாதிரி செட்டில்மெண்ட் சர்வீசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம், NCDS. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், this system was created chiefly to help overcome the problem of settlement and clearance of transactions consequent to enormous workload on the clearing agencies and the share transfer agencies. இது வந்து பார்த்தோன்னா இது எதுக்காக உருவாக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஓவர் கம் த ப்ராப்ளம் ஆஃப் செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா, இந்த செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியரன்ஸுக்கும் சரி, அதை வந்து அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செட்டில்மெண்ட்லேயும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ இது பார்த்தோன்னா இது வந்து இந்த ஒர்க் லோட் எல்லாம்
கிளியரிங் ஏஜென்சியோட ஒர்க் லோட் எல்லாமே இந்த ப்ராப்ளம்ஸை வந்து எல்லா கிளியரிங் ஏஜென்சியாலும் வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் இதை வந்து பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. சரியா? The problems mainly arose out of the systematic risk like counter இது எந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்கு, கிரெடிட் ரிஸ்க்கு, பேட் டெலிவரிஸ், லாங் டிலே டெலிவரி, கவுண்டர் ஃபிட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஜ் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாமே இதோடைய ரிஸ்க். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா STCI செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. The Reserve Bank of India set up Securities Trading Corporation of India Limited STCI in May 1994 under the provision of Indian Companies Act 1956. சரி, இது வந்து STCI வந்து May 1994 வந்து உருவாகுது. இதை வந்து பார்த்தோன்னா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் உருவாக்குறாங்க. ஜாயின்லி வித் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். இது வந்து எதோட கனெக்ட் ஆகுதுன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கோடையும் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டோட கனெக்ட் ஆகுது. The main objective of establishing the corporation was to foster the development of an active secondary market for government securities and bonds issued by public sector undertakings. இதில் வந்து பார்த்தோன்னா இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா foster the development of an active secondary market. செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோஸ்டர் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறது. எதில் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து பார்த்தோன்னா எதுக்குன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ்க்கு. சரியா? பப்ளிக் செக்டர் உருவாக்குற வெளியிடுற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவ் டெவலப்மெண்ட்டை வந்து உருவாக்குறது. சரியா? இட் ஹாஸ் அன் ஆத்தரைஸ் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் ₹500 crore வச்சு என்ன பண்ணுறாங்க பெய்டர் கேப்பில் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி. RBI contributed 50.18%. The RBI in December 1997 divested parts of its equity in STCI in favor of the Bank of India. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RBI வந்து 1997 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வாங்குது அண்ட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி. சரியா? அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் NSDL. The government of India enacted the Depository Act in August 1996 ஒரு ஆக்டை கொண்டு வருது. paving the way for setting up of depositories in India. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து ஒரு 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 வழியை ஏற்படுத்துது. This pioneering the concept of depositories and ushering in an era of paperless settlement of securities. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் செட்டில்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளே வருது. சரியா? ஸோ நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் வாஸ் இன்னாக்ரேட்டட் அட் த ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இன் இந்தியா ஆன் November 18, 1996. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டெபாசிட்டரி இன் இந்தியாவை உருவாக்குறது. ட்ரேடிங் இன் டிமெட்டலைஸ் செக்யூரிட்டிஸ் ஆன் த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமென்ஸ்ட் இன் December 26, 1996. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா டிமெட்டலைசேஷன் உள்ளே வருது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வாங்கினா பேப்பர், அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் மோடில் அதை கொண்டு வராங்க, அதாவது டிமெட்டலைசேஷனை கொண்டு வராங்க. சரியா? இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE ஆல்சோ எக்ஸ்டெண்டட் த ஃபெசிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் இன் டிமெட்டலைஸ் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் December 29, 1997 இது என்ன பண்ணுது, கொண்டு வருது. சரியா? இப்போது do you know பாருங்கள் நிஃப்டி. சரியா? the word நிஃப்டி originates from 2 words. இந்த நிஃப்டி வந்து 2 words வந்து எடுத்துகிட்டு வராங்க, ஒன்று நேஷனல் அண்ட் 50. சரியா? ஸோ 50 basically means the index of the 50 most actively traded stocks from across all sectors. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்ஸாக பிரிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் வந்து ITC, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்ஸாக பிரித்து வச்சுருப்போம். அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, சுசுக்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி இவங்க என்ன சொல்லலாம் பாருங்கள், இந்த எல்லா கம்பெனிஸோடைய லிஸ்டட் கம்பெனிஸோடைய 50 மோஸ்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் ஸ்டாக்ஸ். சரியா? ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற 50 ஸ்டாக்ஸோடைய இண்டெக்ஸ் தான் என்னதுன்னா இந்த நிஃப்டி. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் நிஃப்டி ரெப்ரசன்ட் த டாப் ஸ்டாக் ஆஃப் த NSE அண்ட் வென் வி டாக் அபவுட் நிஃப்டி கோயிங் அப் இட் மீன்ஸ் தட் ஆல் த ஹெவி வெயிட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் NSE அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் ஆர் மூவிங் அப். அதாவது இப்போ நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து வணிக செய்தியை சொல்லுவாங்க பாருங்கள், நிஃப்டி வந்து இத்தனை புள்ளிகள் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போது இந்த எல்லா செக்டார்ஸுமே வந்து என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 மோஸ்ட் கம்பெனிஸோடைய புள்ளிகள் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ட்ரேடிங் இந்த கண்ட்ரி இஸ் டன் த்ரூ NSE அண்ட் BSE. சரி, எங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மூலியமாக தான் நடக்குது, ஒன்று NSEயும் BSE மூலியமாக நடக்குது. தேர் ஆர் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் வெல் லைக் த கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பட் தே ஆர் நாட்
தட் பாப்புலர். நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பட் அதெல்லாம் பாப்புலராக இல்லை. நிஃப்டி கன்சிஸ்ட் ஆஃப் டாப் 50 கம்பெனிஸ் ஃப்ரம் 24 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். மொத்தம் வந்து பார்த்தோன்னா 24 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் 50 கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, லிஸ்டட் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய டெவலப்மெண்ட் வச்சு நிஃப்டியோட புள்ளி வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது என்ன பண்ணுறாங்க தீர்மானிக்கிறாங்க. சரியா? இப்போது சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் நிஃப்டி ஆஸ் ஏ பெஞ்ச் மார்க். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை வந்து நிஃப்டி, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிஃப்டியை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை யூஸ் பண்ணுது. the performance of mutual funds is assessed against the performance of the nifty. அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நிஃப்டியோட புள்ளிகளை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் NSE futures and options are available for trading with the nifty as an underlying index. ஸோ நிஃப்டி வந்து ஒரு அண்டர்லைங் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நிஃப்டி is calculated by using the market capitalization weighted method according to which weights are assigned according to size of the company. ஒவ்வொரு கம்பெனி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெயிட்டேஜ் மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, நிஃப்டியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. லார்ஜர் த சைஸ் லார்ஜர் த வெயிட்டேஜ். பெரிய கம்பெனிஸாக இருந்தால் அதோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், சென்செக்ஸ். சரியா? சென்செக்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் BSE. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க இந்த நிஃப்டி வந்து பார்த்தோன்னா ஓவரால். சரியா? NSEயும் கால்குலேட் பண்ணும், BSE கால்குலேட் பண்ணும். சரியா? மோஸ்ட்லி NSE தான். ஸோ NSEயில் இருக்க முக்கியமான புள்ளிகள், முக்கியமான 24 செக்டர்ஸில் இருக்க 50 கம்பெனியில் கால்குலேட் பண்ணும். இப்போ சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் BSE. இது வந்து BSEயோடைய இண்டெக்ஸ். சரியா? ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்சஸ் ஆஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் 30 ஸ்டாக்ஸ். சரியா? அப்போது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்க 30 ஸ்டாக்ஸை வந்து என்ன பண்ண லிஸ்ட் பண்ணுது. BSE டிசைட்ஸ் த ஸ்டாக்ஸ் தட் ஆர் டு பி லிஸ்டட் ஆன் சென்செக்ஸ். ஸோ இது மூலயமா என்னென்னா சென்செக்ஸில் இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 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 சென்செக்ஸ் மூலயமா தான் என்ன பண்ணால் இதை வந்து லிஸ்டட் பண்ணுறாங்க BSEயில். ஓகேவா? த க்ரைட்டீரியா ஃபார் பிக்கிங் a stock to be listed on Sensex is volume of trade of that stock and total volume of stock in BSE. அதாவது BSEயில் வந்து அவங்க எந்த வால்யூமோ பேஸில் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, அந்த 30 லிஸ்டட் கம்பெனிஸை எடுக்கிறாங்க. சரி, டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். Based on the above set factors, BSE regularly prepares a set of 30 stocks which will together called as Sensex. இந்த 30 தான் என்ன சொல்கிறோம், நம்ம Sensex சொல்கிறோம். BTW Sensex means sensitive index. Now each stock is allotted a weightage according to the criteria and the criteria also keeps on changing with the time. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட இண்டெக்ஸ்க்கும் வந்து சில க்ரைட்டீரியா இருக்கும். அந்த க்ரைட்டீரியா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ நவ் stocks are normally traded in BSE each day and price of stock is determined according to demand and supply. ஸோ இங்கே வந்து பார்த்தா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, BSEயோட சென்செக்ஸ் வந்து தீர்மானிக்கிறாங்க. There are two major stock exchange in India, Bombay Stock Exchange and National Stock Exchange. சரி, அது ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஓகே, however the timing of both NSE, BSE and NSE is the same. ரெண்டுத்தோடைய டைமிங் ஒன்று தான். First of all, you need to know that the stock market in India is closed on weekends. வீக்கெண்ட்ஸில் வந்து அது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சாட்டர்டே சண்டே அது இயங்காது. It is also closed on the national holidays. நேஷனல் ஹாலிடேஸ்னும் அது இயங்காது. The normal trading time for equity market is between 9:15 AM to 3:30 PM. இதோடைய டைமிங் என்னது, 9:15 to 3:30. ஓகேவா? மண்டே டு ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ அடுத்தது the trading time for commodity MCX market between commodity market வந்து பார்த்தீங்கன்னா 10 AM to 11:30 AM மண்டே டு ஃப்ரைடே வந்து நடக்கும். The normal trading time for agricultural commodity NCTX market வந்து is between 10 AM to 5 PM நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். In addition, there is no lunch break or tea break in Indian stock market timings. அதில் வந்து லஞ்ச் பிரேக்கும் டீ பிரேக்கும் கிடையாது. The timings of Indian stock market are divided into 3 sessions. Normal session, also called continuous session சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரீ ஓப்பனிங் செஷன், போஸ்ட் க்ளோசிங் செஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா future market. A future market is an auction market in which participants buy and sell commodity and futures contracts for delivery on a specified future date. இது என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர் நடக்க போகிற வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கமாடிட்டியை பை அண்ட் செல்லிங்கில் கான்ட்ராக்ட் மூலயமா என்ன பண்ணுவாங்க, பையிங் அண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதோடைய கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர் டேட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் ஆர் த நியூயார்க் மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், த கான்சஸ் சிட்டி போர்ட் ஆஃப் ட்ரேட், the Chicago Mercantile Exchange, the Chicago Board of Options Exchange, the Minneapolis Grain Exchange. Originally trading was carried on through open hearing and hand signals in trading pit. சரி, இது வந்து hand signal மூலமா இது என்ன ஆகும், இந்த ஏலம் வந்து நடக்கும்.
through in the 21st century. Like most of other market, future exchanges are mostly electronic. இப்போ 21st century வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக எதை பேஸ் பண்ணியிருக்கணும், ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஏலம் மூலயமா நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஏலம் எடுப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். இந்த 21st century இதை என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் மோடில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். An option is a type of security that can be bought or sold at a specified price within a specified period of time. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் என்ன பண்ணலாமோ ஆப்ஷனில் வாங்கலாம். ஸோ இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஏ நான் ரீஃபண்டபிள் அப்ஃப்ரண்ட் டெபாசிட். ஸோ இது மூலயமா என்ன பண்ணணும், முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், டெபாசிட்டை வந்து கொடுத்துடணும். அந்த டெபாசிட் வந்து நான் ரீஃபண்டபிள். அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃபர்ஸ் த buyers the right to buy, not the obligation to buy at a specified price or date. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்டெக்ட்ஸ் வந்து ஆஃபர்ஸ் த பையர்ஸ் டு ரைட் டு பை. சரியா? பையர்ஸ்க்கு வந்து வாங்கக்கூடிய அந்த உரிமையை தருது. நாட் டு ஆப்ளிகேஷன் டு பை அட் ஏ ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ் ஆர் டேட். ஆனால் இது என்ன தரலன்னா ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ் அந்த டேட்டில் வாங்கணும் அப்படிங்கிற அந்த உரிமை தரல. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். த ரைட் டு செல் ஏ செக்யூரிட்டி இஸ் கால்ட் புட் ஆப்ஷன். இந்த சேல் பண்ணுற ஆப்ஷன் பேர் புட் ஆப்ஷன். வைல் த ரைட் டு பை இஸ் கால் ஆப்ஷன். சரியா? பை பண்ணுறது வந்து கால் ஆப்ஷன். சரியா? அடுத்தது பாரு, they can be used as leverage சொல்லுவாங்க. ஆப்ஷன்ஸ் help you profit from changes in share prices without putting down the full price of the share. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லிவரேஜ்னு சொல்கிறாங்க. லிவரேஜ்னா என்னென்னா ப்ராஃபிட் ஃப்ரம் சேஞ்சஸ் இந்த ஷேர் ப்ரைஸஸ். அந்த ஷேர் ப்ரைஸஸில் சேஞ்சஸில் இருக்க அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லிவரேஜ் சொல்லுவோம். வித்தவுட் புட்டிங் டவுன் த ஃபுல் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர். இது வந்து பார்த்தோன்னா ஷேருடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து என்ன ஆகாது, ரொம்ப கீழே கொண்டு போகாது. யூ கெட் கண்ட்ரோல் ஓவர் த ஷேர்ஸ் வித்தவுட் பையிங் தேம் அவுட் ரைட். ஓகேவா? ஹெட்ஜிங். They can also be used to protect yourself from fluctuation in the price of a share and letting you buy or sell the shares at a predetermined price. முன்னாடியே ஒரு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் நம்ம வாங்கலாம். இது மூலயமா என்ன ஆகும்னா நம்ம இந்த ஃப்ளக்சுவேஷன் நம்ம என்ன பண்ணால் தப்பிச்சிடலாம். சரியா? ஃபார் ஏ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைமில் அது வாங்க முடியும். அடுத்து தலால் ஸ்ட்ரீட். தலால் ஸ்ட்ரீட் இஸ் அன் ஏரியா ஆஃப் டவுன் டவுன் மும்பை. மும்பையில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் பேர் தான் தலால் ஸ்ட்ரீட். தட் ஹவுசஸ் த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்கே தான் பிஎஸ்சி அங்கே தான் இருக்குது. த லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா அண்ட் அதர் ரெப்யூட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். பிஎஸ்சி மட்டும் இல்லை, நிறைய ரெப்யூட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து இந்த தலால் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. It received the name Dalal Street after the Bombay Stock Exchange moved to the area in 1874 and became the first stock exchange recognized by the Indian government. A literal translation of Dalal in Marathi is a broker or intermediary. Dalal ஓட மீனிங் வந்து broker or intermediary. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து மாறிச்சு 1874. அது மாறினதுக்கு அப்புறம் தான் அதோடைய முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சுது. சரியா? ஸோ டுடே தலால்னு மாறிச்சு. ஓகேவா? டுடே தலால் ஸ்ட்ரீட் இஸ் ஏ மென்டோனியம் ஃபார் த என்டையர் இந்தியன் ஃபினான்ஸ் செக்டர், மச் லைக் வால் ஸ்ட்ரீட் மாதிரி. யூஎஸில் இருக்க வால் ஸ்ட்ரீட் மாதிரி இந்தியாவில் வந்து தலால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். சரியா? லொம்பார்ட் ஸ்ட்ரீட். ஸோ லொம்பார்ட் ஸ்ட்ரீட் வந்து எங்கே இருக்குன்னா லண்டன். இஸ் ஏ ஸ்ட்ரீட் நோட்டபிள் ஃபார் இட்ஸ் கனெக்ஷன் வித் த சிட்டி ஆஃப் லண்டன்ஸ் மெர்ச்சன்ட்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரெச்சிங் பேக் டு மெடிவல் டைம்ஸ். சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், பேங்கிங் எல்லாமே இருக்குது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஃப்ரம் பேங்க் ஜங்ஷன்ஸ் வேர் 9 ஸ்ட்ரீட்ஸ் கவரேஜ் கன்வெர்ஜ் பை த பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட். இதில் வந்து பார்த்தோன்னா 9 ஸ்ட்ரீட்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் இருக்குது. லொம்பார்ட் ஸ்ட்ரீட்ஸ் ரன்ஸ் சவுத் ஈஸ்ட் ஃபார் எ ஷார்ட் டிஸ்டன்ஸ் பிஃபோர் பியரிங் லெஃப்ட் இன்டு எ மோர் ஈஸ்டர்லி டைரக்ஷன் அண்ட் terminates at a junction with Grace Church Street and Fenwick Church Street. இட்ஸ் ஓவரால் லென்த் வந்து பார்த்தோன்னா 260 சரியா மீட்டரிஸ்ட் ஹாஸ் பீன் கம்பேர்ட் வித் வால் ஸ்ட்ரீட் இன் நியூயார்க் சிட்டி. இது வந்து பார்த்தோன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்க வால் ஸ்ட்ரீட்டோட என்ன பண்ணாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா இந்த வால் ஸ்ட்ரீட். ஸோ வால் ஸ்ட்ரீட் இஸ் எ ஸ்ட்ரீட் இன் லோயர் Manhattan, that is original home for New York Stock Exchange. Original home the Wall Street and the historic headquarters of the largest US brokerage and investment banks. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகலிடமாக இருக்குது. The term Wall Street is also used as a collective name for the financial and investment community, which includes stock exchange and large banks, brokerage, securities and underwriting firms and big businesses. Today brokerage and geographically diverse, allowing investors free access to the same information available to Wall Street tycoons. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் இந்த எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து அடங்கும்.